இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக. கீழ்ப்படிதல் யாவருக்கும் உகந்தது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க சகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஏன் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? என்னுடைய கீழ்ப்படிதலுக்குள்ளா என்ன இருக்கிறது? கீழ்ப்படியாமைக்குள்ளா என்ன இருக்கிறது? முதலாவது, கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் போகும்போது எனக்கு என்ன பங்கு இருக்கிறதா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 5:6, கொலோசியர் 3:6 நீங்க வாசிக்கிறதான வேளையில் வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப தேவனுக்கு நான் கீழ்ப்படியாமல் போகும்போது, அவருடைய சத்தத்திற்கு நான் உண்மையாய் செவி கொடுக்காமல் போகும்போது, அந்த சத்தத்திற்கு முன்பாக தாழ்மைப்பட்டு தேவனை உயர்த்துவதற்கு மனதற்றவளாக தேவன் என்னோடு எவ்வளவு பேசி சொன்னாலும், எச்சரித்தாலும், புத்தி சொன்னாலும், கடிந்து கொண்டாலும் பணியாத மாட்டை போல இருதய கடினம் உள்ளவளாக இருக்கும்போது, சவுல் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததை போல, தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் தன்னை கீழ்ப்படிவதற்கு விட்டு கொடுக்காததை போல, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது, அல்லது முற்றிலும் அந்த கீழ்ப்படிதலின் பூரணத்திற்குள்ளாய் நான் வராத போது, நான் யாராய் மாறி போகிறேன்? தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரமாய் மாறி போகிறேன். நான் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கரங்களில் இருக்கும் வரைக்கும், அவருடைய சொல்லை கவனமாய் கேட்டு அந்த உண்மையாய் கை கொண்டு நடக்கும் வரையிலோ கிருபா பாத்திரமாய் அவருடைய கரங்களில் இருப்பேன். அல்லேலூயா. கிருபா பாத்திரத்திற்கும் கோபாக்கினையின் பாத்திரத்திற்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு முன்னால வைத்துவிட்டு, நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறாயா இல்லை மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறாயா என்கிறதான ஒரு சோதனையை உனக்கு முன்பால வைக்கிறதான வேளையில, உன்னுடைய கீழ்ப்படிதல் அல்லது நீ யாருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சோதித்தறிவார். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எபிரேய மருத்துவச்சிகள் பார்வோனுடைய வார்த்தையை புறக்கணித்ததை போல, நீ கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி கீழ்ப்படுகிறதான வேளையில் அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற கிருபா பாத்திரமாய் நீ மாறி போகிறாய். தேவனுடைய கரத்திலே தொடர்ந்து வனையப்படுகிற அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் நீ மாறி போகிறாய். ஆனால் எப்பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிவதற்கு மனதற்று செவியை விலக்கி காக்கிறாயோ, உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாயோ, தேவனுடைய வார்த்தையை அவமாய் மாற்றுகிறாய், அப்பொழுது இந்த கிருபா பாத்திரம் என்கிறது கோபாக்கினையின் பாத்திரமாய் வருகிறது. சவுலின் கீழ்ப்படியாமை தேவ கோபத்தை அவன் மேல் கொண்டு வந்தது. முடிவில் தேவனுடைய கிருபை அவனை விட்டும் அவன் வீட்டை விட்டும் விலகினது. சவுலும் அவன் வம்சமும் இல்லாத அளவிற்கு கர்த்தர் என்ன பண்ணினார்? அவனை வேறறுப்புண்டு போக பண்ணினார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, முதல் ராஜாவாகிய சவுலினுடைய கீழ்ப்படியாமை சாதாரணமானது அல்ல. நம்ம எல்லாம் ஆதாமனுடைய கீழ்ப்படியாமை குறித்து மெச்சிக்கொண்டிருக்கிறோம். ஆதாமனுடைய கீழ்ப்படியாமைக்கு இன்றைக்கு வரைக்கும் மனுக்குலம் கிரயம் செலுத்தி கொண்டிருக்கிறது. சவுலினுடைய கீழ்ப்படியாமை அவனுடைய வம்சத்தையே இல்லாமற் போக செய்து விட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்ம தேவ சமூகத்தில் கூடி வருவதல்ல முக்கியம்.
ஊழியம் செய்வதல்ல முக்கியம், பாஸ்டருக்கு பிள்ளைகளாய் இருப்பதல்ல முக்கியம். என்னுடைய வெளிப்புறமான மாறுதல்களை அடையாளம் காட்டி கொண்டு நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி மற்றவர்களுக்கு அடையாளம் கொடுப்பதல்ல முக்கியம். நான் இன்னும் சபைக்கு போகிறேன் என்று சொல்வதல்ல முக்கியம், எங்க பாஸ்டர் இப்படிப்பட்டவர் என்று சொல்வதல்ல முக்கியம். எது முக்கியம்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுக்கும் நீ கீழ்ப்படிந்து கிருபா பாத்திரமாய் மாறி இருக்கிறாயோ? அந்த கோபாக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாயோ? தேவனுடைய சினம் உன்மேலும் உன்னுடைய சந்ததியின் மேலும் வராதபடிக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நான் கொடுக்கிற மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும், நான் அவருக்கு செய்கிற ஆராதனையை பார்க்கிலும், கொடுக்கிற தசம பாகத்தை பார்க்கிலும், காணிக்கையை பார்க்கிலும், எல்லா நற்கிரியைகளை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் அவருக்கு பிரியம். அதுதான் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்கிறதான அந்த உணர்வு நம்ம கிட்ட உண்டா? நம்ம அநேக பேர் என்ன பண்ணுகிறோம்? மனுஷனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ வார்த்தையை அவமாக்குகிறோம். நம்ம அநேக பேருடைய எண்ணம் என்ன? கர்த்தரை சரி கட்டிடலாம், உறவுகளை சரி கட்ட முடியாது, நண்பர்களை சரி கட்ட முடியாது, தவறா நினைச்சிருவாங்க, விலகி போயிருவாங்க. வேதாகமத்தில் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் அவனுடைய மகனிடத்திலே சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் ஆண்டவர் அங்கே ஒரு காரியம் செய்கிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அப்ப கீழ்ப்படிதலுக்குள்ளால என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமினுடைய மகனுடையதான காலம் அது ஈசாக்கு. ஆபிரகாமின் காலத்திலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் கொடிய பஞ்சம் ஒன்று என்ன பண்ணுகிறது? தேசத்திலே வருகிறது. ஈசாக்குக்குள்ளாய் ஒரு எண்ணம், நாம் எழுந்து எங்கே போய்விடலாம்? எகிப்துக்கு போய்விடலாம். எகிப்து என்றாலே செழிப்பு, உலகம். அந்த எகிப்திற்கு போனோமையானால் நம்முடைய மிருக ஜீவன்களுக்கு நமக்கும் ஒரு செழிப்பு உண்டாகும். இந்த பஞ்ச காலத்திலே அங்கே நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் போவதற்கு தன்னுடைய இருதயத்திலே நிர்ணயிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டு இப்ப இருக்கிறதான இடத்திலே நீ குடியிரு, இங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த தேசத்தில் அந்த வருடத்திலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை அடைந்தான். எந்த தேசத்தில்? கர்த்தர் இருக்க சொன்ன வறட்சியான தேசத்தில். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இருக்க சொன்னதான ஆகார பஞ்சம் நிறைந்த தேசத்தில், குறைச்சல்கள் நிறைந்த தேசத்தில், மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் இல்லாத அந்த தேசத்தில், தனக்கும் தன் வீட்டாருக்கும் ஆகாரம் இல்லாத அந்த தேசத்தில் கர்த்தர் குடியிருக்க சொல்றாரு. அவன் குடியிருந்தான். அதுக்கு காரணம் என்ன? 4வது வசனத்தில் ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். ஆபிரகாமனுடைய நாட்களில் நியாயப்பிரமாணம் உண்டா? இல்லை. ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை ஆபிரகாம் செவ்வனே கை கொண்டு நடந்தான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்கிறியா, கிருபையின் பிரமாணத்தின் காலத்தில் இருக்கிறியாங்கிறது முக்கியம் இல்லை.
நீ கை கொள்ள வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் செவ்வனையை காத்து நடக்கிறையா? அதுதான் தேவனுக்கு பிரியம். அதுதான் உன்னுடைய மேல் இருக்கிற கோபாக்கினையை விலக்கிவிட்டு கிருபா பாத்திரமாய் உன்னை மாற்றும். சவுல போல தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பகுதியை வச்சிடக்கூடாது. வச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்தேன்னு சாட்சி கொடுக்க கூடாது ஊழியக்காரங்கிட்ட. ஆமென். என்ன செய்துட்டான்? ஆடு மாடுகளிலே கொழுத்தவைகளாகிய முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் தனக்கென்று தன் தொழுவத்தில் கட்டிக்கிட்டு சொல்றான், சாமுவேலை பார்த்து கர்த்தருக்கென்று கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. பிரமாணத்தை மீறினது பாவம். பிரமாணத்தை மீறினது பாவம். இப்ப சொல்றான், கர்த்தருக்காக தான் நான் மீறினேன். நம்ம அநேக பேர் இதை தான் செய்கிறோம். அந்த இடத்துல நான் இதை செய்யலைன்னா தேவ நாமம் தூசிக்கப்பட்டிருக்கும். சில இடங்கள்ல தேவ நாமம் தூசிக்கப்படுவதை குறித்து கர்த்தரே கவலைப்பட மாட்டாரு. உன்னை கொண்டு அவர் மகிமைப்படுகிறாரான்னு தான் பார்ப்பாரு. அறிந்திருக்கிற உன்னை கொண்டு, அழைக்கப்பட்ட உன்னை கொண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டது உன்னை கொண்டு தேவ நாமம் தூசிக்கப்படாம இருக்குமே, ஆனால் மற்றவர்கள் தூசிக்கிறதை குறித்து ஆண்டவர் கவலைப்படுறது கிடையாது. அல்லேலூயா. ஆமென். சில சூழ்நிலைகளில் கர்த்தர் இதை நான் அனுமதித்தால் என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுமே என்று சொல்லி எண்ணி பார்ப்பதில்லை. சபைக்குள்ளால பயங்கரமான தூஷணங்கள் வந்துருமேன்னு கர்த்தர் யோசிக்கிறதில்லை. ஐயோ, என் ஊழியக்காரன் வெட்கப்பட்டு போயிருவானேன்னு கர்த்தர் என்ன பண்றது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. சில வேளைகளில் அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டாலும், சபை நிந்தையடைந்தாலும், தேவ ஊழியக்காரன் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கோபாக்கினையாய் நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிக்கிற மனசு இல்லை. இன்னைக்கு உன்னுடைய கீழ்ப்படிதலை குறித்து உன் பிள்ளை கிட்ட, உன் சந்ததிகள் கிட்ட கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? உன் தகப்பன், உன்னுடைய தாய் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த நியமங்களையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடந்தால் என்று சொல்லி அப்படி சொல்ல முடியுமா? பெற்றோர்களுடைய கீழ்ப்படிதல் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அவன் சன்னதிகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கணும். நான் புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலத்தில் இருக்கிற கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர் மட்டும் இல்லை, அவர் கோபாக்கினையை செலுத்துகிறவராக இருக்கிறார். உங்க பிள்ளைங்களை நீங்க எவ்வளவு நேசிங்க, உங்க பிள்ளைகளுக்காக உங்க ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருங்க. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் திரும்ப 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 உங்களுடைய சொல்லை மதியாதபடி மீறி நடந்தால், உங்கள் பிள்ளைகள் மேல் உங்களுக்கு கோபம் வரலனா நான் சொல்லுவேன், நீ விளங்காத அப்பன் அம்மையும். பிள்ளை என்ன செய்தாலும் சொல்லை எத்தனை தடவை மீறினாலும், உனக்கு கீழ்ப்படியாமல் போனாலும், மதிக்காமற் போனாலும், அந்த பிள்ளைய கொஞ்சி தலைக்க மேல வச்சிருக்கிறேன்னா உன் பிள்ளைக்கு தகப்பனும் தாயுமாயிருப்பதற்கு நீ அருகதை இல்லாதவள். உன் பிள்ளைக்கு ஆழமான படிக்குழியை வெட்டி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை சூனியமாக்கி கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா உனக்குள்ளால் அந்த கீழ்ப்படிதல் வரணும். ஆபிரகாமினுடைய கீழ்ப்படிதல் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்று, கர்த்தரை அறிவதற்கு முன் அவனுடைய கீழ்ப்படிதல். இரண்டு, தேவனை அறிந்ததற்கு பின். அதை இப்படியாய் கூட சொல்லலாம். ஒன்று ஆபிரகாமாய் இருக்கும் போதுள்ள கீழ்ப்படிதல், இன்னொன்று ஆபிரகாமாய் மாற்றப்பட்ட பின்புள்ள கீழ்ப்படிதல். ஆமென். இந்த ஆபிரகாமினுடையதான கர்த்தரை அறிவதற்கு முன்னால் உள்ள கீழ்ப்படிதல் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை, நல்லா கவனிச்சுக்கங்க எப்படி கீழ்ப்படிதல் என்று. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து
உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிரகாம் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். கரங்களை கொட்டி. இதுக்கு முன்னால இந்த தேவனை அவனுக்கு தெரியுமா? இந்த தேவனை சேவிச்சிருக்கானா? இந்த தேவனுடைய சப்தத்தை கேட்டிருக்கிறானா? விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்து விக்கிரக ஆராதனை நடப்பித்துக் கொண்டிருக்கிற அந்த தேராகின் குடும்பத்தை சார்ந்தவன் இவன். இந்த ஜீவனுள்ள தேவனை தெரியாது இவனுக்கு. கேள்விப்பட்டானான்னு கூட தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது போல கேள்வி படிப்பதற்கான எந்த விதமான வழிவாசல்களும் இல்லை. ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆபிரகாமுக்குள்ளாய் உண்மை தெய்வம் யார் என்கிற தேடுதல் இருந்ததா? ஐயா, என்னுடைய தெய்வத்தை நானே உருவாக்கி விற்பனை செய்கிறேன், அந்த தெய்வத்தை நானே வணங்குகிறேன், இது என்னுடைய தெய்வம் என்று சொல்கிறேன். அப்படியானால் உண்மை தெய்வம் எது என்கிறதான தேடுதல் ஆபிரகாமுக்குள்ளாய் இருந்ததா? அது இந்த ஜீவனுள்ள தேவன் தான் என்பது அவனுக்கு தெரியாது. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாகிய கர்த்தர் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. அவன் இன்னும் ஆபிரகாமாய் மாறல. ஆமென். முன்பின் தேவனை தெரியாது. ஆனால் இப்ப ஆண்டவர் இவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். சொல்றதே என்ன? அந்த 1வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நீ புறப்பட்டு போகணும். கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் செஞ்சான், புறப்பட்டு போனான். 4வது வசனத்தில், நீ எத்தனையோ அற்புதங்களை பெற்றுக்கொண்டாய், நீ எத்தனையோ அதிசயங்களை கண்கூடாக கண்டாய், எவ்வளவோ கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றாய். இந்த தேவன் யார் என்பது உனக்கு தெரியும். உன் ஜீவனை மரணத்திற்கு தப்புவித்தவர் என்பது உனக்கு தெரியும். நீ நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை என்பது தெரியும். இன்னும் இந்த தேசத்தில் இந்த தேவன் கிருபையாய் உன்னை வாழ வைத்திருக்கிறார். உன் நீதியின் நிமித்தம் இல்லை என்பது உனக்கு தெரியும். எத்தனை எத்தனை அற்புதங்களை அவருடைய கரங்களிலிருந்து பெற்ற போதும், எத்தனை அதிசயங்களை கண்ட போதும், எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்ற போதும் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாயே. தேவனுக்கு கீழ்ப்படிகிற அந்த அனுபவம் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கு. யார் யாருக்கோ கீழ்ப்படிகிற நீ, எது எதற்கோ கீழ்ப்படுகிற நீ என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாயா? ஆபிரகாமனுடைய கீழ்ப்படிதலை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்றேன். தன்னுடைய பிள்ளை வளர்ந்து நிற்கிறான், கல்யாண பருவமாகிவிட்டது. உலக வழக்கத்தின்படி தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? ஒரு திருமணம் பண்ண வேண்டும். தன்னுடைய வீட்டு வேலைக்காரன் விசாரணை கர்த்தனாகிய எலெயாசரை கூப்பிடுறான், இங்க வா, நீ என் தேசத்துக்கு போ, கர்த்தர் உங்கூட வருவார். என்னுடைய மகனுக்கு ஒரு பொண்ணு அங்கிருந்து தான் நீ பார்த்து கொண்டு வரணும். நீ இந்த ஆணைக்கு உட்பட்டிருப்பாய் என்று சொல்லி என்னுடைய தொடையில என்ன பண்ணணும்? கையை வச்சு சத்தியம் பண்ணணும். அவன் ஒரு வார்த்தை கேட்கிறான், ஒருவேளை அந்த தேசத்து பெண் பின்னே வராமல் இருந்தால் நான் என்ன செய்யணும்? மறுபடி வந்து உம்முடைய குமாரனை அழைத்து கொண்டு செல்ல வேணுமா? என் குமாரனை மறுபடியும் நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடாது. ஆமென். அங்கிருந்து ஒரு பெண் உன் பின்னே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப புரியுதா? கர்த்தர் என்ன அந்த இடத்துல இருந்து தூக்கி ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. என் ஜனத்தை விட்டு, என்னுடைய உறவுகளை விட்டு, என்னுடைய சமுதாயத்தை விட்டு, நான் வாழ்ந்த இடத்தை விட்டு, பிறந்த இடத்தை விட்டு, இனி இந்த இடம் உனக்கல்ல, இங்க உனக்கு பங்கில்ல, இங்க பாக்கியம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்திலிருந்து, அந்த ஜனத்தின் நடுவிலிருந்தோ என்னை வேறு பிரித்து கொண்டு வந்துட்டாரு. இனி நான் மட்டும் இல்ல, என் பையன் கூட அங்க போக கூடாது. அந்த தேசத்திற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறவனாயிருப்பேன். அவர் புறப்பட்டு போன்னு சொன்னாரு. திரும்பி வருவாய் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லல. ஆண்டவர் எனக்கு சொல்லல. ஆண்டவர் சொல்லாதத நான் மட்டும் இல்ல, என் சன்னதியும் செய்யக்கூடாது என்கிறதான கீழ்ப்படிதலின் பூரணத்தை ஆபிரகாம் தனக்குள்ளே வைத்திருந்தானே. நீ எத்தனை முறை மீறி நடக்கிறாய்?
ஆண்டவர் உன்னை சில இடத்துல இருந்து வேறு பிரித்து, இது உனக்கான இடம் அல்ல, இது உனக்கான உறவுகள் அல்ல, இது உனக்கான இடம் அல்ல, நான் உன்னை வேறு பிரித்து கொண்டு வர்றேன், இனி நீ திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லி உன்னை கொண்டு வெளியே விட்ட பின்பு கூட நீயோ லோத்தின் மனைவியை போல, கர்த்தர் உன்னை ஷிஃப்ட் பண்ணி நீ ஒருபோதும் திரும்ப போக கூடாது, ஒட்டும் உறவும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்த தேசத்துல இடத்துக்கு அங்க இருக்கிற உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேடி தேடி ஓடுறியே. அவர்கள் உன்னை விலக்கி வைத்தாலும், அவர்கள் உன்னை விட்டு தூரமாய் போனாலும் நீ ஓடி ஓடி ஒட்டி கொண்டிருக்கிறாயே, நீ தேவ வார்த்தையை மீறவில்லையோ? கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி உன்னை ஒரு முறை ஒரு இடத்திலிருந்து, ஒரு ஜனத்திலிருந்து உன்னை வேறு பிரித்து இன்னொரு இடத்திலே உன்னை வைத்தாரே ஆனால், இன்னொரு இடத்தை உனக்கு சொந்தமாய் தந்தாரே ஆனால், தேவ பிள்ளையே, நீ மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகள் கூட அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. ஒருபோதும் தேவ வார்த்தை நீ மீறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலில் ஒரு பூரணம் வேணும். ஆபிரகாம் என்ன ஆண்டவர் அறியலை, புறப்பட்டு போனான். புறப்பட்டு போனவனுக்குள்ளாய் ஒரு தீர்மானம், ஆண்டவர் சொல்லி நான் போறேன், இனி ஒருபோதும் நான் இங்க திரும்பி வந்துடக்கூடாது, நான் என்ன என்னுடைய சந்ததியே திரும்பி வந்துடக்கூடாது. கரங்களை கொட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப சொத்து இருந்திருக்கும் தானே, அப்பனுக்கு தாத்தானுக்கு முப்பாட்டனுக்குள்ள சொத்தெல்லாம் இருந்திருக்கும் தானே, எல்லாம் வித்து எடுத்துட்டு போனான்னு பைபிள் சொல்லல, விட்டுக்கிட்டு தான் புறப்பட்டு போனான். சொன்ன உடனே புறப்பட்டு போனான். கரங்களை கொட்டி. மனைவி இருக்கிறா, ஆமென், தகப்பன் இருக்கிறான், அநாதையாய் நிற்க தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்து இருக்கிறான். எதை குறித்தும் கவலைப்படல. அப்ப வந்தா வரட்டும், அம்மா வந்தா வரட்டும், தோத்து வந்தா வரட்டும், கர்த்தர் போக சொன்னார். சாராளே, ஒரு ஆண்டவர் என்ன போ சொல்லி இருக்கிறார். அவளாவது கேட்டிருக்கிறான், யாரியா இந்த ஆண்டவர்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு, அந்த தேசத்துக்கு போற வழி உனக்கு தெரியுமா ஐயா? எங்க பையா குடியிருப்ப? தெருவில் ஐயா கிடப்ப? கேட்டிருக்கலாம். அவளும் அவனோடு கூட செல்ல தன்னை அர்ப்பணித்திருந்தாள். கரங்களை கொட்டி. இது ஆழமா நான் போகலாம். இதுல இருந்து நான் சுருக்கமா ஒன்று சொல்றேன். தேவன் ஒரு காரியத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து வேறு பிரித்து அந்த இடத்துல இருந்து உன்னை மாற்றி இருப்பாரே ஆனால், ஒரு உறவின் நடுவிலிருந்து, ஒரு சமுதாயத்தின் நடுவிலிருந்து உன்னை விலக்கி எடுத்திருப்பாரே ஆனால், திரும்ப நீ அங்கே போய் பொட்டாத. அது கீழ்ப்படிதல் அல்ல, கீழ்ப்படியாமையின் பங்கு. செகண்ட் ஒன், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இப்ப ஆபிரகாம் கர்த்தரை அறிஞ்சு ஆபிராம் என்கிற பேர் ஆபிரகாமாய் மாறியாச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிள்ளையற்றிருந்த அவனுக்கு ஈசாக்கு என்கிற வாக்குத்தத்த புருஷனை கர்த்தர் கொடுத்தாச்சு. ஈசாக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறான், ஈசாக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறான். ஆண்டவர் இப்ப அழகா ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுறாரு. அவர் எப்போதுமே நம்மளை நன்மை செய்யும் போது கூட இவ்வளவு அன்பா கூப்பிட மாட்டார். நயங்காட்டி அழைக்கிற தேவன். ஏதோ ஒரு சோதனைக்குள்ளால நம்மளை நடத்தும் போது ரொம்ப அன்பா டீப்பா கூப்பிடுவார். வாசிக்கலாம் 1வது வசனம் முதல். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் எப்படி உசுப்பி விடுறாரு பாருங்க. ஏன் உனக்கு பிள்ளைய கூட்டிட்டு போன்னு சொன்னா கூட பரவாயில்லை. இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனா தெரியுமா, ஒரே புத்திரன், ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய உன் அன்பு பிள்ளையும் ஆகிய. என்னெல்லாம் இங்க சொல்றாரு பாருங்க. ஓம் புத்திரன், ஒரே குமாரன், உன் அன்பு புத்திரன், மகன், அன்பு மகன், மகனுமாகிய ஈசாக்க நீ இப்பொழுது அழைத்து கொண்டு என் சபைக்கு போன்னு சொல்லல, அழைத்து கொண்டு மோரியா தேசத்து மலைக்கு தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மோரியா தேசத்தில் உள்ள ஒரு மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு.
என்றார். வார்த்தை அடுத்த வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இதுக்கு முன்னால புறப்பட்டு போனதான் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. இப்ப தனக்கு மேன்மையாயிருக்கிற 25 வருடங்கள் காத்திருந்து 75 வயது முதல் 100 வயசு வரைக்கும் காத்திருந்து தன்னுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவாக பெற்ற ஈசாக்கை சில வருடங்கள் கண்டு நேசித்த பின்பு இவனை எனக்கு தகன பலியிடு என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை தட்டாதபடிக்கு ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை அழைத்துக் கொண்டு தேவன் குறித்த இடத்துக்கு குறித்த மலைக்கு புறப்பட்டு போனானே. நானும் நீங்களே எப்படி இருக்கிறோம்? ஐயா, நம்ம கிட்ட இருக்கிற மேன்மையை கேட்டா கூட நம்ம கொடுக்க மாட்டோம். ஒன்றுக்கும் உதவாததை கூட கர்த்தருக்கு கொடுப்பதற்கு மனதற்றவர்களாய் இருக்கிறோமே. சிலர் விட்டு விடுகிறத போல சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன பிரமாணத்தை ஆகலோ எத்தனை பேர் கை கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? யாருக்காகவோ பிரமாணத்தை விற்று போடுகிறீர்கள். யாருக்காகவோ யாருக்காகவோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த பிரமாணத்தை விற்று போடவில்லையோ? யாரையோ பிரியப்படுத்துவதற்கு, உறவு விட்டுவிடக் கூடாது என்பதற்காக தேவ பிரமாணத்தை விட்டு விடவில்லையோ? தப்பா நினைச்சிருவாங்கிறதுக்காக சபை கூடி வருதல் என்கிறதான பிரமாணத்தை விட்டு விலகவில்லையோ? கற்றும் அறிந்தும் இருந்ததான தேவ சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டிய நானும் நீயும் யாருக்காகவோ எதற்காகவோ அந்த சத்தியத்தை விட்டு விலகவில்லையோ? சில சூழ்நிலைகள் சபை கூடி வருதலுக்குள்ளால வர முடியாதுதான். ஆனா அதுக்குள்ளால நீயா போய் வாலண்டரியா மூக்க நுழைக்க கூடாது. நீயே ஒன்றை உருவாக்கி வைத்துவிட்டு தேவனுடைய சபையை புறக்கணிக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதுங்கிறதான அந்த எண்ணம் உனக்குள்ளால வரணும். உன்னுடைய உடன்படிக்கை என்ன, உன்னுடைய டெடிகேஷன் என்னங்கிறத ஒருபோதும் நீ மறந்துடக்கூடாது. சபையே அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மேன்மை, ஈசாக்கு. ஹல்லேலூயா. இதுக்காக அவன் செலுத்தின கிரயம் 25 வருடங்கள். ஆண்டவர் சொல்றாரு, கூட்டிட்டு போ, மோரியா தேசத்துக்கு போ, அங்க ஒரு மலையில எனக்கு அவனை தகன பலியாக போடு. மறு பேச்சு பேசல. நான் சொல்றேன், உன்னையோ உன்னுடைய எதையோ கர்த்தர் அவருக்கென்று கேட்பாரே. ஆனால் ஆமே, அது தேவ சித்தமும் திட்டமும் என்கிறதான தேவ சத்தம் என்கிற தெளிவு உனக்கு இருக்குமே. ஆனால் ஒருபோதும் ஆண்டவருக்கு விரோதமாக எதிர்பேசுகிறவனாய் பேசுகிறவனாய் அல்ல. ஒரு அடியாளை போல நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தின இந்த மரியாளை போல உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிச்சேன்னா இந்த ஆபிரகாமை போல இந்த சோதனையை ஜெயிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட புறப்பட்டு போவாயானால் உன் கீழ்ப்படுதலை குறித்து உன் பிள்ளைங்க கிட்ட சாட்சி கொடுப்பாரு. நான் ஏன் தெரியுமா அப்பனை ஆசீர்வதிச்சேன், ஏன் தெரியுமா எனக்கு பிரியமானவனாக இருந்தான், ஏன் தெரியுமா எனக்கு சிநேகிதனாக இருந்தான், ஏன் தெரியுமா முதல் 3 முற்பிதாக்களிலே முதல் பிதாவாய் மாறினான். இன்னைக்கும் ஆபிரகாம் ஏன் தெரியுமா பேசிக் கொண்டிருக்கிறான், ஆபிரகாமனுடைய சந்ததி என்று சொல்லி ஏன் தெரியுமா வரப்போகிறது ஒன்று, ஏன் தெரியுமா அந்த ஆபிரகாமுக்குள்ளாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி கிறிஸ்து வரப்போகிறாரே. எதனால தெரியுமா? உங்க அப்பா எனக்கு கீழ்ப்படிஞ்சான்டா. உன் கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் உன் பிள்ளைக்கு சாட்சி கொடுக்க போறாரா? உன் துணிகரத்தை குறித்து சாட்சி கொடுக்க போறாரா? உன் அகம்பாவத்தை குறித்து சாட்சி கொடுக்க போறாரா? உன் மாய்மாலத்தை குறித்து சாட்சி கொடுக்க போறாரா? எதை குறித்து உன் சன்னதிகளிடத்திலே கர்த்தர் உன்னை குறித்து சாட்சியை விளங்க பண்ண போகிறார்? உன் தகப்பன் உன் தாய் என் வார்த்தையை மீறாமல் நடந்தான் என்று சொல்லி என் பிள்ளைகிட்ட கர்த்தர் சாட்சி கொடுப்பாருன்னு சொல்லி நம்புகிற அல்லது உண்மை இருதயமுடைய பெற்றோர் எத்தனை பேர்? இதுவரையும் எதற்காகவும் யாருக்காகவும் எப்போதும் தேவ வார்த்தையை நான் மீறி நடக்கவில்லை என்று சொல்லி உங்களில் எத்தனை பேர் சுத்தமான மனசாட்சியோடு உண்மை உள்ள இருதயத்தோடு உங்களை குறித்து இந்த பகல் காலத்தில் தேவனுக்கு முன்பாக சாட்சி கொடுக்க முடியும்? கீழ்ப்படிஞ்சிட்டேன் குதிச்சா போதாது. கீழ்ப்படிதலுக்கென்று நீ செலுத்த வேண்டிய பெரிய கிரயம் இருக்கிறது.
மனம் திரும்பிட்டு குணப்படாம செய்த பாவத்தை துணிகரம் கொண்டு செய்துக்கிட்டு நான் மனம் திரும்பிட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்ன பண்ணல? செத்த கிரியைகளற கழுவப்படவில்லை, பழைய கிரியை இருக்கு. நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன். விட்டு விலக வேண்டியது எல்லாம் விட்டு விலகி விட்டாயோ, தேவ வார்த்தையிலே ஒன்றும் குறைவுபடாதபடி. அறியாமையின் காலங்களில் தேவன் மௌனமாக இருக்கலாம். அறிந்து கொண்ட போது நீ ஒரு வார்த்தையை கூட மீறிராம, ஒரு சின்ன வார்த்தையை கூட மீறிராம எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரே சபையே. என்ன செய்ய போற? எல்லாருக்காகவும் எதற்காகவும் தேவ வார்த்தையை புறக்கணிச்சுக்கிட்டு கடைசியில் எல்லாரும் என்ன கைவிட்ட பின்பு, எல்லோரும் தங்களுடைய முகங்களை மறைத்த பின்பு, உனக்காக திறந்த வாசல்களை உன்னை பார்த்தது மூடின பின்பு, சகல நெருக்கத்திற்குள்ளும் கண்டிதத்திற்குள்ளாலும் தள்ளப்பட்ட பின்பு இந்த ஆண்டவரை தானே தேடுற. அம்மா, கீழ்ப்படிந்து நடந்தாலும் சோதனை வரும், அதை சாதனையாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆமே ஆமே. வெறுமனே ஈசாக்கை கொண்டு போனா, இப்போ ஈசாக்கை எப்படி தெரியுமா கொண்டு வராங்க? 100 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவனாக ஈசாக்கை கொண்டு வரானே. அவன் அல்லவா ஆபிரகாம், என் மகனை பலிபீடத்தில் வைத்தாலும் பரவாயில்லை, கட்டப்பட்டாலும் பரவாயில்லை, கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் கேட்கிறார். இது என்னால் உண்டானது அல்ல, அவர் ஈவாய் தந்தது. உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் மேன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்குறியா? அவர் எத்தனை முறை உன்னோடு கூட பேசி இருப்பார். கர்த்தருடைய காரியங்களில் உண்மையாக இருக்கிறியா? கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லி உங்ககிட்ட கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிற ஆண்டவருக்கு நீ எதை நன்றி கடனாய் செலுத்தி கொண்டிருக்கிறாய்? கீழ்ப்படிதல் பலி, அதன் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அறியாமையின் நாட்களிலும் கீழ்ப்படிந்தான், அறிந்த பின்பும் கீழ்ப்படிந்தான். அவன் ஆபிரகாம் பேசப்படுகிறான். அறியாமையின் காலங்களில் கீழ்ப்படி அல்ல, அறிந்து கொண்ட பின்பு மீறி நடக்கிறாயோ சகோதரா, சகோதரி, வாலிபனே, கன்னிகையே. சோதனையை உனக்கு முன்னால் வச்சுக்கிட்டு உன்னை அவர் சோதிக்கும்படியாக, உன் உண்மையை அறியும்படியாக உனக்கு ஒரு கட்டளையை கொடுக்கும்போது நீ நினைக்கணும், நான் இதை நிறைவேற்றணும். ஆமென். நேரம் இல்லை, வார்த்தையை சுருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். கர்த்தருக்கு உன்னை நடத்துகிறவர்களுக்கு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும்னு 3 வித கீழ்ப்படிதலை குறித்து வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து பழகினவன், தன்னை நடத்துகிற ஊழியக்காரன், தன்னுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணும்படி விழித்திருக்கிறவன் என்பதை அறிந்திருக்கிறபடியினாலே அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். கர்த்தருக்கும் ஊழியக்காரனுக்கும் கீழ்ப்படிந்து பழகினவர் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவாங்க. மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவியினுடைய எல்லா சொல்லுக்கும் இல்லைனாலும் அந்த கை கொள்ள வேண்டியதை, கேட்க வேண்டியதை செவி கொடுத்து கேட்பான். பிள்ளைகள் பெற்றோருக்கு, வேலைக்காரர்கள் எஜமானனுக்கு என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி? கோபாக்னின் பாத்திரமாக இருக்கிறோமா? ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான கிருபா பாத்திரமாக இருக்கிறோமா? நம்முடைய கீழ்ப்படிதலை குறித்து நம்முடைய சந்ததிகளிடத்தில் ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியுமா? முன்னறியாத தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறான். அறிந்து கொண்டவன் 2 பெரிய கிரயம். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தன்னுடைய இனம், இடம், தன்னுடைய உறவு எல்லாத்தையும் விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன பிறகு மறுமொழி இல்லாமல் போனது மட்டும் இல்லை, அந்த கீழ்ப்படிதலை காத்து கொண்டான். நான் மட்டும் இல்லை, கர்த்தர் என்ன கொண்டு வந்துட்டார், என் பிள்ளை கூட அங்கே போயிடக்கூடாது. நீ தெளிவாக இருக்கிறான். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச மனுஷன் எல்லாத்துலேயும் தெளிவாக இருப்பான். தன் பிள்ளைகளுக்கு அந்த கீழ்ப்படிதலை குறித்து சொல்லி வளர்ப்பான். என் மகனே, மகளை, கர்த்தர் என்ன இந்த காரியத்திலேருந்து, இந்த இடத்துலேருந்து வேறு பிரித்து கொண்டு வந்தார். இனி ஒருபோது நீ இதுக்கு உடன்பட்டுறாத, இந்த இடத்துக்கு நீ பெயராத. கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் விலைக்கு கொண்டு வந்துட்டாரு. நான் அப்படி கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டு கொண்டு வந்த மனுஷன். இன்னைக்கு வரைக்கும் நான் திரும்பி போகணும்னு நினைக்கிறது கிடையாது. என் பிள்ளைகளை அங்கே அனுப்பணும்னு நான் நினைக்கிறது கிடையாது.
கொண்டு வந்தது தான். பிரைஸ் காட். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தைகள், அத்தனையும் தாண்டி வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். இது பெருமையாக சொல்றதில்ல, மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்கிறேன். உனக்கு முன்னால் சில கர்த்தருடைய விதிகளும் பிரமாணங்களும் இருக்கிறது. எத்தனை பேர் மீறாமல் கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள்? அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சன்னதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். ஒருவனுடைய கீழ்ப்படியாமை முழு உலகத்தையும் பாவத்திற்குள்ள அடைத்து போட்டது. ஒருவருடைய கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் மீட்பை கொண்டு வந்தது. சகோதரா, சகோதரி, உன் வீட்டில் நீ ஒருதன் கீழ்ப்படிஞ்சு பாரு, ஒருத்தி கீழ்ப்படிஞ்சு பாரு, கர்த்தருக்கு உண்மையாய் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அந்த ஆசீர்வாதம் அங்கே விளங்க ஆரம்பிக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, நேரம் இல்லை, நான் வார்த்தையை சுருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.